இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் முன் உங்கள் சகோதரன் மார்க். திருமணத்தின் 10 கட்டளைகள் என்ற இந்த வரிசையிலே இன்று நாம் மூன்றாவது முறையாக சந்திக்கின்றோம். இந்த மூன்றாவது முறையில் சென்ற முறை நாம் தியானம் செய்தது திருமணத்தில் 10 கட்டளைகளில் 10வது கட்டளையாக பிறனுடைய மனையை இச்சியாதிருப்பாயாக என்பதை பற்றி நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த இணையதளத்தில் யூடியூபில் யாராவது இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால் நீங்கள் அந்த 2 பாகங்களை பார்ப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த திருமணத்தின் 10 கட்டளைகள் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 10, 9, 8, 7, 6 என்ற வரிசையில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று 9வது மற்றும் 8வது கட்டளை திருமணத்தில் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த திருமணத்தின் 10 கட்டளைகள் என்பது நாமாக ஏதோ ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு தியானிக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் சினாய் மலையின் மேலே மோசேவுக்கு கொடுத்த 10 கட்டளைகளின் அடிப்படையின் கீழேயே இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் திருமணமான கணவன் மனைவி இடையே உள்ள உறவு முறைக்கு இது மிக 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 பயனுள்ளதாக இருக்கும். நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றொரு வேண்டுகோள், இந்த சேனலில், இந்த யூடியூபில், இந்த சேனலில் கிங்டம் பிரீஸ்ட் மினிஸ்ட்ரிஸ், இந்த சேனலில் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் யாராவது உண்மையான நற்செய்தி, ஆண்டவர் பரிசுத்தாவியின் மூலமாக எழுதப்பட்டதை மூல பாஷையின் வழியாக, ஒன்று கிரேக்க பாஷை அல்லது எபிரேய பாஷையின் வழியாக அந்த பைபிளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அப்படியே இங்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் உண்மையான நற்செய்தி, பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான செய்தியை, உண்மையான வசனங்களை உள்ளபடியே தியானிக்க நீங்கள் ஆசைப்பட்டீர்களானால் இந்த சேனலில் உங்களுக்கு அது கிடைக்கும். கிங்டம் பிரீஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் இந்த சேனலில் வரும் எல்லா நற்செய்தி விஷயங்களும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை முதல் வைத்தால் முடிவு வரை பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வசனத்தையும் மூல பாஷையிலே எப்படி விளக்கி கூற வேண்டுமோ அப்படி மூல பாஷையை பயன்படுத்தி நாம் இங்கு ஆண்டவரை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உண்மையான நற்செய்தி இந்த காலத்தில் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. வாருங்கள், நாம் இன்று 9வது கட்டளை மற்றும் 8வது கட்டளை, திருமணத்தில் 9 மற்றும் 8வது கட்டளையில் என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் தேவனாகிய கர்த்தர் சினாய் மலையின் மேலே மோசேவுக்கு கொடுத்த 10 கட்டளைகளின் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு, அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டே நாமும் தியானிக்கிறோம். இப்பொழுது 9வது கட்டளையாக ஆண்டவர் மோசேவுக்கு கொடுத்தது, சினாய் மலையின் மேலே ஆண்டவர் மோசேவுக்கு கொடுத்தது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதுதான் தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு சினாய் மலையின் மேலே கொடுத்த 9வது கட்டளை. இங்கே இதன் அடிப்படையிலே நாம் திருமணத்தின் 10 கட்டளைகள் என்பதிலே 9வது கட்டளை என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் இதற்கு என்ன பொருள் என்று பார்ப்போம். யாத்ராகமத்திலே 20வது அதிகாரத்திலே 16ஆம் வசனம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தால், இங்கே நீங்கள் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று. தேவனின் பிள்ளைகளாகிய நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்கள் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பது.
பொய் சாட்சி என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால், நீதிமன்றங்களிலே நாம் வழக்கமாக பார்த்து கொண்டிருப்பதுதான். எப்படி என்றால், நீதிமன்றங்களிலே அங்கே வாதியாக இருந்தாலும், பிரதிவாதியாக இருந்தாலும், அல்லது சாட்சி கூண்டிலே ஏறி சாட்சி சொல்வோராக இருந்தாலும், முதலில் அவர்களிடம் ஒரு புத்தகத்தை வைப்பார்கள். அந்த புத்தகத்தின் மேலே அவர்கள் நியாயப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் அவர்கள் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததே. இந்த புத்தகம் என்ன என்று பார்த்தால், இது பரிசுத்த வேதாகமம் தவிர வேறொன்றும் அல்ல. பரிசுத்த வேதாகமத்திலேயே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. என்னவென்று? பொய் சாட்சி, பொய் சொல்லக்கூடாது என்று. பிறரை பற்றி, பிறருக்காக, பிறருடைய வாழ்க்கையிலே பிறரை நாசப்படுத்தும் எந்த ஒரு வேலைக்காகவும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த 9வது கட்டளை. இதன் அடிப்படையிலே தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பொய் சாட்சி என்பதை இன்னொரு விதமாக பார்த்தால், அது சரியான விதத்தில் பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான். இந்த பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக, பொய் சொன்னால் அன்றைய நியாய பிரமாணத்தின்படி என்ன தண்டனை தேவனாகிய கர்த்தர் விதித்திருக்கிறார் என்று பார்த்தால், அது நாம் உபாகமத்திலே அது தெள்ளத் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமம் 19வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நான் வாசிக்க நீங்கள் கேட்கலாம். 16வது வசனத்திலிருந்து. உபாகமம், ஆங்கிலத்திலே டியூட்டரானமி என்பார்கள். உபாகமம் 19 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ளச்சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றஞ்சாட்டினான் என்றும் கண்டால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களிலே உபாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால், ஒருவன் பொய் சாட்சி சொல்வதற்கு தயாராகிறான் என்றால், அந்த பொய் சாட்சி தவறு என்று நிரூபிக்கப்பட்டால், நன்றாக கவனிங்கள், அந்த பொய் சாட்சி தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே தண்டனை இந்த பொய் சாட்சி சொன்னவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த பொய் சாட்சி சொல்லுவனுக்கு அந்த தண்டனை ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இங்க தெள்ள தெளிவாக தேவனாகிய கர்த்தர் விளக்கி இருக்கிறார். என்னவென்றால், அதற்கான தண்டனையை பார்த்து ஏன் கர்த்தர் அப்படி ஒரு கொடுமையான தண்டனையை பொய் சாட்சி சொன்னவனுக்கும் விதித்திருக்கிறார் என்று பார்ப்போம். பொய் சாட்சி தானே ஒரு தடவை சொன்னான், இன்னொரு தடவை சொல்ல மாட்டான், திரிந்து விடுவான் என்பதற்காக அல்ல. இங்கு என்ன தண்டனை என்று பார்த்தால், அவன் சொன்ன பொய் சாட்சியால் ஒரு உயிர் இழக்க நேரிட்டால் இவன் உயிரிழக்க வேண்டும். யார்? பொய் சாட்சி சொன்ன அந்த நபர் உயிரிழக்க வேண்டும். இவர் சொன்ன பொய் சாட்சியினால் அங்கே ஒரு கண் பாதிக்கப்பட்டிருந்தால் இவனுடைய கண் பாதிக்கப்பட வேண்டும். இந்த பொய் சாட்சி நபரினால் ஒருவனுடைய பல் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது அவருடைய கை பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது அவருடைய கால், அப்படி என்றால் சரீரத்தில் எந்த பாகம், எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் பொய் சாட்சி சொன்னவன் அந்த உறுப்பை இழக்க வேண்டும் என்பதுதான் தண்டனை. ஏன் இந்த தண்டனை என்றால், இந்த பொய் சாட்சியினால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், தேவன் ஏற்படுத்திய அந்த சமுதாயத்திலே அந்த சமுதாயத்தின் ஆணிவேர் அஸ்திவாரம் இங்கு நாசமாக்கப்படுகிறது. அதனால் தேவன் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நியாய பிரமாணத்திலே தேவனாகிய கர்த்தர் இவ்வாறான ஒரு தண்டனையை அறிவிப்பதற்கு காரணம், சமுதாயம் சீர்கெட்டு போகக்கூடாது. ஒருவன் பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் தண்டனையின் மூலமாக மீதி சமுதாயத்திலே இருக்கும் நபர்கள் எல்லாம் சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது.
இப்பொழுது நாம் இந்த உதாரணத்தை ஏன் பார்த்தோம் என்றால், இதிலிருந்து திருமணத்தின் 9வது கட்டளையாகிய திருமணத்தின் 10 கட்டளைகளில் 9வது கட்டளை என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இது இதை எதை பற்றி நாம் பேசுகின்றோமோ, இந்த பொய் சாட்சி, இது திருமணத்தில் எப்படி சரியாக வரும் என்று பார்த்தால், திருமணம் என்பது என்ன என்று பார்த்தால், ஒரு ஆண் பெண் இருவருடைய அந்த திருமணம் செய்து கொள்ளும் போது இருவர் செய்த சபதங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் நான் கிறிஸ்துவ திருமணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ திருமணத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, இந்த திருமணம் நடக்கும்போது ஆண் பெண்ணிடம் சபதம் செய்வார், அவ்வாறே பெண் ஆணிடம் சபதம் செய்வார். சபதம் செய்து முடித்தவுடன் கல்யாணம் நிறைவேறும். இப்பொழுது இந்த கல்யாணம் என்பது சபதத்தின் மூலமாக நடைபெற்றது. ஆண்டவருடைய முன்னிலையில், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய தேவாலயத்திலே, ஆண்டவர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமணம் கணவனுடைய சபதங்கள் மனைவிக்கும், மனைவியுடைய சபதங்கள் கணவனுக்கும் இருவரும் பகிர்ந்து கொண்டு இந்த திருமணத்தை ஒத்துக்கொண்டு இந்த திருமணம் நடைபெற்றது. இப்பொழுது பார்த்தால், இந்த திருமணத்தில் என்ன சபதங்கள் செய்து கொண்டார்கள் என்றால், வாழ்க்கையில் அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கும் வரை, உயிர் வாழும் வரை, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இந்த சபதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறாகவே ஒருவருடைய கணவனுடைய சரீர உடல் உறவு, கணவன் உடல் உறவு என்று ஒன்று வைத்துக் கொண்டால், இந்த மனைவியிடமே எந்த பெண்ணிடம் இவர் சபதம் செய்தாரோ அந்த பெண்ணிடம் மாத்திரமே, எந்த பெண் ஒன்று இந்த ஆணிடம் சபதம் செய்து கொண்டாலோ அந்த ஆணிடம் மாத்திரமே உடல் உறவு வைத்துக் கொள்வோம் என்ற சபதமும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்படித்தான் அந்த சபதங்கள் இருக்கும். இப்பொழுது 2 பேர் சபதம் செய்து கொண்டு, வாக்குத்தத்தம் செய்து கொண்டு இந்த கல்யாணம் என்ற ஒரு அமைப்பிலே அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இந்த கல்யாணம் என்ற அமைப்பிலே அவர்கள் நுழையும் போது, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோர்களாக, ஒருவருக்கொருவர் காதல் செலுத்துவோர்களாக, ஒருவருக்கொருவர் சிநேகம் செலுத்துவோர்களாக, ஒருவருக்கொருவர் தனது பிரியங்களை தம பிரியங்களை பகிர்ந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழும் வரை என்பதுதான் இங்கே அந்த சபதங்கள். இந்த சபதங்கள் எல்லாவற்றையுமே விளக்கி கூறுவது ஒரு பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான், வேறு எதுவும் அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் நியாய பிரமாணத்திலே பாருங்கள், லேவியராகமத்திலே இது பழைய ஏற்பாடு என்றால், புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் பாருங்கள், அவ்வாறே பேதுரு எழுதிய பத்திரிகைகளிலும் இது மிகவும் தெள்ள தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நன்றாக கவனித்து பார்த்தால், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைப்பது, திருமணத்தில் இணைப்பது எது என்று பார்த்தால், அது விசுவாசம் அன்றி வேறொன்றுமில்லை. ஏனென்றால் திருமணம் என்பது எதன் ஆணிவேர், எதன் அடிப்படையில், எதன் அஸ்திவாரத்தில் அது கட்டப்படுகிறது என்றால், அது நன்றாக கவனிங்கள், இந்த அஸ்திவாரம் என்பது விசுவாசத்தினால் கட்டப்படுகிறது. அந்த அஸ்திவாரம் நம்பிக்கையாக இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக கட்டப்பட்ட நம்பிக்கை என்பதுதான் அதனுடைய அஸ்திவாரம். இப்பொழுது அந்த நம்பிக்கை சீர்குலையும் பொழுது, இங்கு திருமணத்தின் அந்த அஸ்திவாரம் அதுவும் சீர்குலைக்கப்படுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணத்தின் அஸ்திவாரம், அதாவது சந்தேகம் வந்துவிட்டால், நம்பிக்கை அற்று போய்விட்டால், இங்கே அந்த திருமணத்தின் அஸ்திவாரம் என்னாகிறது? சீர்குலைந்து போகிறது. அதனால் இங்கு நம்பிக்கை என்பது மிகவும் மிகவும் முக்கியம். நம்பிக்கை ஒரு தடவை கணவனின் நம்பிக்கை மனைவியிடமோ, மனைவியின் நம்பிக்கை கணவனிடமோ ஒரு முறை பாழாய்விட்டால் மீண்டும் அதை கட்டுவது என்பது மிகவும் கடினமான காரியம். அதனால் கணவன் மனைவி இருவரும் திருமணத்தில் நம்பிக்கையை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது. அப்படி இழந்துவிட்ட நம்பிக்கை இழந்துவிட்ட ஒரு திருமணம் எப்படி இருக்கும் என்றால், அது எப்பொழுது சரியும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு இன்று திருமணத்தின் 10 கட்டளைகளில் 9வது கட்டளையாக அவர் கொடுத்தது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர்
பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறாகவே ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், திருமணத்தின் 10 கட்டளைகளில் 9வது கட்டளையாக ஆண்டவர் இன்று நமக்கு தருவது, கணவன் மனைவி, திருமணமான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுவதில் கூடாது. அவ்வாறாகவே அவர்களுக்கிடையே எந்த ரகசியங்களையும் அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான். இப்பொழுது பொய்களை பற்றி பார்த்தோம், ரகசியங்களை பற்றி சற்று பார்ப்போம். இங்கு ரகசியங்கள் என்பது அது ஒரு விதமாக சொல்லப்படுகின்ற பொய்கள் தான், வேறொன்றும் இல்லை. அது என்ன பொய்கள் என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த உலகத்திலே ஒரு பொய் சொல்லப்பட்டு விட்டால் அது எப்பொழுதும் பொய்யாகவே இருக்காது. அது எப்பொழுதாவது ஒரு முறை அது வெளியே வரத்தான் செய்யும். அது பகிரங்கப்படுத்தப்படத்தான் செய்யும். அதனால் ஒரு நிரந்தரமான பொய் என்பது எதுவுமே இங்கு இல்லை. ஏனென்றால் இந்த பொய் கணவன் மனைவிக்கு நடுவே சொல்லப்படுகின்ற இந்த பொய் அவர்களது திருமணத்தின் அஸ்திவாரத்தை குலைப்பதாக, சீர்குலைப்பதாக இங்கு அமைந்து விடுகிறது. அதனால் யாருமே, கணவன் மனைவியானவர்கள் யாருமே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறாகவே ரகசியங்களும், கணவன் மனைவிக்கு தெரியாத ரகசியங்களும், மனைவி கணவனுக்கு தெரியாத ரகசியங்களும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ரகசியங்கள் என்பது அது ஒரு விதமான பொய்யாக இருக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். இந்த ரகசியம் என்ற பொய்கள் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, முகத்தின் மேலே, கணவன் மனைவியின் முகத்தின் மேலேயே பொய்யை அப்படி அபாண்டமாக உண்மை கூறுவது போல் கூறுவது. இது ஆங்கிலத்திலே லைஸ் ஆஃப் கமிஷன் என்று சொல்வார்கள். லைஸ் என்றால் பொய்கள், கமிஷன் என்றால் நேரடியாக சொல்வது. சோ லைஸ் ஆஃப் கமிஷன் என்று சொல்வார்கள். இங்கு இந்த பொய்யில் என்ன நடக்கிறது என்றால், உண்மை பேசுவது போலயே அபாண்டமான ஒரு பொய்யை அப்படியே முகத்தின் மேலே சொல்வது. இது ஒரு விதமான பொய். இன்னொரு விதமான பொய் என்னவென்றால், இவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள். ஆனால் அந்த உண்மையிலே சில வார்த்தைகளை மட்டும் இவர்கள் வெட்டி எடுத்து விடுவார்கள். சில வார்த்தைகள். இந்த சில வார்த்தைகளிலே என்ன அடங்கி இருக்கும் என்றால், இவர்கள் கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவருக்கோ தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை மட்டும் இவர்கள் எல்லாமே உண்மையைத்தான் சொல்வார்கள். ஆனால் அந்த தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த வார்த்தைகளை மாத்திரம் இவர்கள் ஒரு வெட்டி எடுத்து விட்டு மீதியை சொல்வார்கள். இதை ஆங்கிலத்திலே லைஸ் ஆஃப் ஒமிஷன் என்பது வெட்டி எடுக்கப்படுவது. சோ லைஸ் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லுவார்கள். இந்த முதலாவதாக கூறப்பட்ட இந்த பொய்யிலே, முகத்தின் மேலே சொல்லப்படுகின்ற இந்த பொய் எப்படி இருக்கிறது என்றால், தைரியமாக பொய் பேசுவது. இரண்டாவது விதமாக சொல்லப்பட்ட இந்த பொய் எப்படி இருக்கிறது என்றால், அவர்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வழி நடத்துவது. அப்படி இந்த பொய்கள், இதுதான் ரகசியங்கள். கணவன் மனைவிக்கு தெரியாமலும், மனைவி கணவனுக்கு தெரியாமலும் தவறான வாழ்க்கையில் வேறொருவரிடம் ஈடுபடும் போது, அல்லது ஈடுபட்ட பழைய கதை, அல்லது இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிகழ்கால கதைகளை மறைப்பதுதான் ரகசியம் என்பது. இந்த ரகசியம் என்பது இந்த பொய்கள் என்ற இதிலேயேதான் இது அடங்கிவிடுகிறது. இப்பொழுது இதை வேதாகமத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நாம் லூக்கா சுவிசேஷத்திலே இதை தெளிவாக காண முடியும். லூக்கா சுவிசேஷத்திலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இங்கே வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரகசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ரகசியத்தை பற்றி வெளியரங்கமாகாத, அதாவது வெளியே வராத ரகசியம் ஒன்றும் இல்லை. அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. மிக நன்றாய் சொல்லப்பட்ட வசனம் இது. இன்னொரு முறை வாசிக்கின்றேன். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எதுவுமே இல்லை.
அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ரகசியம் அது எதுவுமே வச்சுக்க முடியாது. அது வெளியே வராத ரகசியம். அதாவது என்னன்னா, நீ ஒரு பொய்ய சொல்லிட்ட, ஒரு பொய்யை நீங்கள் உரைத்தீர்களானால் அந்த பொய் வெளியில் வராமல் இருக்காது. அது என்றோ ஒரு நாள் வெளியில் வரத்தான் செய்யும். எல்லோருக்கும் தெரியத்தான் செய்யும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட வாஸ்தவம், நிஜம். அதனால் கல்யாணமான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பொய் சொல்லும் போது என்ன நடக்கும் என்றால், கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின்னும் கணவன் மனைவியிடம் எதிர்பார்த்தது, மனைவி கணவனிடம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் இங்கு நாசமாய் போகின்றன. அதனால் இந்த பொய்கள் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் இந்த பொய் கல்யாணத்தை சீர்குலைத்து விடுகிறது, திருமணத்தை சீர்குலைத்து விடுகிறது. அதனால் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவரிடமும் எப்பொழுதும் பொய்களை சொல்ல வேண்டாம். இது 9வது திருமணத்தின் 10 கட்டளைகளில் 9வது கட்டளை. மீண்டும் ஒரு முறை உரைக்கின்றேன். 9வது கட்டளையாக இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு நடுவே பொய் சொல்லக்கூடாது, ரகசியங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான். 8வது கட்டளை என்னவென்று பார்ப்போம். திருமணத்தின் 10 கட்டளைகளில் 8வது கட்டளை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்கு முன்பாக, தேவனாகிய கர்த்தர் சினாய் மலையின் மேலே மோசேவுக்கு 8வது கட்டளையாக என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், மிகவும் எளிதான ஒரு வசனம். அது மிகவும் எளிதான வசனம். அது யாத்ராகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். 15, களவு செய்யாதிருப்பாயாக. மிகவும் எளிதான வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. திருடாதே என்று சொல்கிறார் ஆண்டவர். திருட வேண்டாம் என்று சொல்கிறார். இது பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருக்கும், ஆனால் மிகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டது. இன்று நம்முடைய தியானத்தில் ஒரு 60% இது இந்த கட்டளையின் மேல்தான் நாம் வைக்க போகின்றோம். என்னவென்று பார்ப்போம். களவு செய்யாதிருப்பாயாக. களவு என்பது என்ன என்று பார்த்தால், நான் ஆங்கில வசனங்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மூல பாஷை, கிரேக்க பாஷை அல்லது எபிரேய பாஷைக்கு போய் உண்மையாக என்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இங்கு பார்த்தால் களவு என்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஸ்டீல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டீல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே கானாப் என்று சொல்வார்கள். இந்த கானாப் என்பதற்கு என்ன பொருள் என்றால், ஒருவர் இன்னொருவருக்கு சொந்தமான பொருட்களை எதையுமே தன் வசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இதற்கு அர்த்தம். இது ஆங்கிலத்திலும் இதுதான் அர்த்தம். களவு என்றால் தமிழிலும் இதுதான் அர்த்தம். ஆனால் இங்கே திருமணத்தில் இதை எப்படி நாம் தியானிக்க போகிறோம் என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்துதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த களவு என்பது கணவன் மனைவி திருமண வாழ்க்கை என்று வரும்போது நன்றாக கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் கணவனின் அன்பு, காதல், சிநேகம், பிரியம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பு, காதல் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கணவனின் அன்பு மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனைவியின் அன்பு, காதல் கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி என்றால் கணவனின் அன்பு, காதல் கணவனுக்கு சொந்தமானதல்ல, மனைவியின் அன்பு, காதல் மனைவிக்கு சொந்தமானதல்ல. இவர்கள் ஒருவருக்கொருவர் கணவனுடைய காதல் அன்பு மனைவிக்கும், மனைவியுடைய காதல் அன்பு கணவனுக்கும் சொந்தமானது என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். இப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கணவன் மனைவிக்கு சொந்தமான அன்பையும் காதலையும் மனைவிக்கு கொடுக்காமல் அதை வேறு யாருக்கோ அல்லது வேறு எதற்கோ கொடுத்தால், கணவன் மனைவியின் காதலையும் அன்பையும் திருடியவனாகின்றான். அவ்வாறாகவே மனைவி கணவனுக்கு சொந்தமான காதலையும் அன்பையும் கணவனுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கோ அல்லது வேறு எதற்கோ கொடுத்தால், மனைவி கணவனின் அன்பையும் காதலையும்
ஆகிறான். இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 8வது கட்டளையாக, திருமணத்தின் 10 கட்டளைகளில் 8வது கட்டளையாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது என்னவென்றால், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அன்பையும் காதலையும் திருட வேண்டாம் என்பதுதான் 8வது கட்டளை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். திருமணமான கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு சொந்தமான காதலையும் அன்பையும் திருடக்கூடாது. மனைவி கணவனுக்கு சொந்தமான காதலையும் அன்பையும் திருடக்கூடாது என்பதுதான் இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்த 8வது கட்டளை. இப்பொழுது இதை நாம் ஒரு ஆழ்ந்த நோக்கத்தில் பார்த்தோம் என்றால், சில அதிர்ச்சி தரும் தகவல்கள் இங்கே அடங்கியிருக்கின்றன. என்னவென்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், திருமணத்திற்கு அப்புறம் வாழ்கின்ற கணவன் மனைவிமார்கள் எல்லாருமே என்ன செய்கின்றார்கள் என்றால், சாத்தான் இந்த உலகத்தில் வைத்த ஒரு 5 பொய்யான கட்டுக்கதைகள் மேலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்நிய மக்கள், அந்நிய ஜனங்கள் அல்ல, இது கிறிஸ்தவர்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னவென்று பார்ப்போம். ஆங்கிலத்திலே இதை 5 மேரேஜ் மித்ஸ் என்று சொல்வார்கள். இதை நாம் தமிழிலே சொல்லும் போது 5 பொய்யான கட்டுக்கதைகள், திருமணத்தில் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கும் 5 பொய்யான கட்டுக்கதைகள் என்னவென்று பார்ப்போம். இது சாத்தான் உலகத்தில் ஏவி விடப்பட்டது. இதை கிறிஸ்தவர்களும் இன்று தங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தவறானது என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நமது சகோதர சகோதரர்களுக்கு புரியவில்லை. அது என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது இதனால் என்ன நடக்கிறது? இந்த 5 பொய்யான கட்டுக்கதைகளின் மேலே குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறவர்கள், அவ்வாறாகவே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய அன்பை, அவருடைய காதலை இழந்து விடுகிறார்கள். அது இழந்து விட்ட பின்புதான் அவர்கள் அறிபவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஆபத்தான விஷயம். இப்பொழுது முதலாம் பொய்யான கட்டுக்கதை என்னவென்று பார்ப்போம். பெற்றோர்களாக இருப்பதுதான் முதன்மையான கடமை. நன்றாக கவனிங்கள். பெற்றோர்களாக இருப்பதுதான் முதன்மையான கடமை என்று கல்யாணமான கணவன் மனைவி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யான கட்டுக்கதை. நன்றாக கவனிங்கள். அப்படி என்றால் பெற்றோர்களாக இருப்பது தவறா? அதை பற்றி கூறவில்லை. பெற்றோர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்களாக இருப்பது முதன்மையான கடமை என்று யோசிக்கிறோமே, அதுதான் தவறு. ஏனென்றால் திருமணம் ஆனதற்கு அப்புறம் 1 வருடமோ 2 வருடமோ 5 வருடமோ எப்பொழுதோ நாம் குழந்தைகளை பெற ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், குழந்தைகள் இந்த கணவன் மனைவியின் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக இவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள். குழந்தைகள் வரும்போதும் இவர்கள் கணவன் மனைவியாக தான் இருக்கின்றார்கள். அதனாகவே குழந்தைகள் வளர்ந்து பெரிதாகி அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு வாழ போனதற்கு அப்புறமும் இவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருக்கின்றார்கள். இங்கு நிரந்தரமான ஒரு ஒரு உறவு முறையை ஆண்டவர் கொடுத்தது கணவன் மனைவி. ஆகையால் கணவன் மனைவி என்பதை முதலிடத்தில் முதன்மையாக வைத்துக் கொண்டால் இது ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் நாம் இங்கு சாத்தான் பரப்பிய ஒரு பொய்யான கட்டுக்கதையை கிறிஸ்தவர்களாகிய நாமும் பிடித்துக்கொண்டு பெற்றோர்களாக இருப்பதுதான் முதன்மையான கடமை என்று நாம் குழந்தைகள் மேலே நம்முடைய கவனத்தை திருப்பி கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் திருப்ப வேண்டிய கவனம், செலுத்த வேண்டிய அன்பு, செலுத்த வேண்டிய காதல் இங்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் நிறைய பேர்களின் திருமணங்களிலே பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக போனதற்கு அப்புறம் இவருடைய கணவன் மனைவியிடையே உள்ள ஒரு வாழ்க்கையே சூன்யமாக போகின்றது. இதற்கு இதுதான் காரணம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நிரந்தரமான ஒரு உறவு முறை கணவன் மனைவி என்ற உறவு முறை. நீங்கள் பெற்றோர்கள் ஆனதற்கு அப்புறம் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களை நன்றாக வளர்த்து,
இயேசு கிறிஸ்துவின் அந்த இயேசு கிறிஸ்துவின் நிழலிலே நன்றாக வளர்த்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல திருமணத்தை, ஆரோக்கியமான திருமணத்தை, திடமான திருமணத்தை, ஸ்திரமான திருமணத்தை அவர்களுக்கு நடத்தி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகள் அந்தந்த காலம் சமயம் வரும்போது அது நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த பொறுப்புகள் வருவதற்கு முன்பும், பொறுப்புகள் செய்து கொண்டிருக்கும் போதும், பொறுப்புகளுக்கு அப்புறமும் கூட வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு உறவு முறையை ஆண்டவர் கணவன் மனைவிக்குத்தான் கொடுத்திருக்கிறார். குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு பொறுப்பு. அவர்களை படிக்க வைப்பது அல்லது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கட்ட வேண்டியது எல்லாமே கணவன் மனைவி திருமணமான இவர்களுக்கு இவைகளெல்லாம் பொறுப்புகள். இந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த 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 பணம், அது என்னவென்று சொல்வார்கள், நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை உங்களது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது நிரந்தரம். ஆகையால் இங்கே ஆண்டவர் ஒரு பொய்யான கட்டுக்கதை, முதலாவது பொய்யான கட்டுக்கதையின் மேல் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திசை திருப்பிக் கொள்ள வேண்டாம். இது சாத்தான் உலகத்தில் ஏவிவிட்ட ஒரு பொய்யான கட்டுக்கதை. அதனால் கணவன் மனைவி உறவு முறை மிகவும் புனிதமானது. இதுதான் முதன்மை இடம். பெற்றோர்களாக இருப்பது அது இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட வேண்டும் என்பது இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இரண்டாவது பொய்யான கட்டுக்கதை என்பது என்ன என்று பார்த்தால், இணையான வாழ்க்கை வாழ்வது. இணையான வாழ்க்கை என்றால் என்ன என்று பார்த்தால், கணவன் தனக்கு சொந்தமானவர்களிடம் மாத்திரம் செய்து கொள்வது, மனைவி தனக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் செய்து கொள்வது. அப்படி என்றால் இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் கணவன் மனைவியிடம் அல்ல, தனக்கு யாரெல்லாம் பிடித்திருக்கிறார்களோ, தான் யாரையெல்லாம் விருப்பப்படுகிறாரோ அவர்களிடம் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொண்டிருக்கிறார். மனைவியும் அவ்வாறே செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இணையான வாழ்க்கை. இணையான வாழ்க்கை என்பதற்கு ஒரு கோடு இப்படி போடப்படுகிறது, இன்னொரு கோடு இப்படி போடப்படுகிறது. இது இரண்டும் இணையாக சென்று கொண்டிருந்தால் என்று இணையும். இணையில்லாத அந்த கோடுகள் அது அதனுடைய பாதையிலே போய்கொண்டிருக்கும், தனது சொந்த பாதையிலே போய்கொண்டிருக்கும். இதுதான் இங்கு இணையான வாழ்க்கை வாழ்வது என்பது. இந்த இணையான வாழ்க்கையினால் என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், கணவன் மனைவியிடையே ஏற்படும் அந்த அன்பு, அந்த காதல் இங்கு இல்லாமல் போய்விடுகிறது. அது தொலைந்து போய்விடுகிறது. அப்படி என்றால் நான் என்ன சொல்லவில்லை என்றால், கணவன் தனக்கு விருப்பமானவைகளை செய்வது தவறா, மனைவி தனக்கு விருப்பமானவைகளை செய்வது தவறா? நான் தவறு என்று சொல்லவில்லை. கணவன் தனக்கு விருப்பமானவைகளை மனைவியிடம் அல்லது மனைவிக்கு தெரிந்து செய்ய வேண்டும். மனைவி தனக்கு விருப்பமானவைகளை மனைவியிடம் மனைவியின் ஒப்புதல் பெற்று செய்ய வேண்டும். இப்படி செய்வதற்காக தான் ஆண் பெண் உறவை ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். இதை விட்டுவிட்டு தனது சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்தால் இது ஆண்டவருடைய வழி அல்லவே அல்ல. அப்படி என்றால் திருமணம் என்பது என்னவென்றால், ஆண் பெண் இருவருடைய சரீரம், உடல்கள் இணைய வேண்டும். அதே போல அவர்களது உள்ளங்களும் இணைய வேண்டும். இன்றைய உலகத்திலே அவர்கள் இருவரும் ஒருவராக வாழ வேண்டும். நாளை அந்த பரலோகத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆன்மீக வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய வாழ்க்கையை இங்கே அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கணவன் மனைவி திருமணம் ஆனதற்கு அப்புறம் அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை அவரவர்களின் சௌகரியங்களின், அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. ஒருவருக்கொருவர் அன்பையும் காதலையும் அவர்கள் ஆயுள் முழுவதும் என் நாள் வரை உயிர் வாழ்கிறார்களோ அந்நாள் வரை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
திருமணம் என்பது ஆண் பெண் இவர்கள் ஒருவருக்கொருவரின் வசதிகளுக்காக அல்ல என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. திருமணம் என்பது ஆண்டவரின் சன்னிதானத்திலே இருவரும் சபதம் செய்து கொண்டு நாங்கள் உடல் மூலமும் அதாவது சரீரம் மூலமாகவும் அவ்வாறாகவே நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் இணைந்தே வாழ்வோம் என்று அங்கே சபதம் செய்துதான் திருமணம் செய்து கொண்டோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால் இந்த இணையான வாழ்க்கை இப்படி தனது வழியிலே கணவனும் மனைவியின் வழியே மனைவி இப்படி இணையான வாழ்க்கை இங்கு அவர்களுக்கிடையே கணவன் மனைவிகளுக்கிடையே இருக்கும் ஒரு அன்பையும் காதலையும் என்ன செய்து விடுகிறது? அது திருடி விடுகிறது. அதனால் இது மிகவும் முக்கியம். மூன்றாவது பொய்யான கட்டுக்கதை இங்கே என்னவென்றால், திருமணமானதற்கு அப்புறம் கணவனுடைய சந்தோஷத்திற்கு மனைவிதான் பொறுப்பாளி, மனைவியின் சந்தோஷத்திற்கு கணவன் தான் பொறுப்பாளி என்று ஒரு பொய்யான கட்டுக்கதையை சாத்தான் இந்த உலகத்தில் மூன்றாவதாக ஏவி விட்டிருக்கின்றான். ஏன் என்று பார்த்தால், அவன் மனிதர்களுடைய பலவீனத்தை ஆண் பெண் இவருடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு இவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது திருமணமாக போகின்ற அந்த வயதிற்கு ஒரு ஆணோ பெண்ணோ வரும்போது அவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது தவறில்லை. திருமணமானதற்கு அப்புறமும் திருமணம் ஆனதன் பின்பும் அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கும். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே திருமண வயதிற்கு வந்த இந்த காலகட்டத்திலே ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 5 காதல் பாஷைகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். 5 காதல் பாஷைகள், அது காதல் மொழிகள் என்று சொல்லலாம். இது எதிலிருந்து வருகிறது என்றால், இது காமத்தினால் உந்தப்பட்டு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இது புரியாது. முதலில் உடலின் இச்சை. உடல் காமத்தினால் காம இச்சையினால் உடல் தன்னை நெருப்பாய் தகித்துக் கொண்டிருக்கும். இந்த காம இச்சையில் இது காதலாய் மாறும். ஏனென்றால் திருமண வயதில் வந்த எல்லோருக்குமே இது ஏற்படுவதுதான். சோ உடல் இச்சையினால், இந்த காம இச்சையினால் என்ன செய்யும் என்றால் காதல் வயப்படுவார்கள். காதல் வருவதே இந்த உடல் இச்சையினால் தான். இந்த உடல் இச்சையினால் என்ன ஆகும் என்றால், அந்த திருமண வயதிற்கு வந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த சூழ்நிலை என்னவென்று பார்த்தால், இதைத்தான் 5 காதல் மொழிகள் அல்லது 5 காதல் பாஷைகள் என்று நாம் இங்கு சொல்கின்றோம். என்னவென்று பார்த்தால், திருமண வயதிற்கு தள்ளப்பட்ட ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதல் காதல் மொழியாக எதை பயன்படுத்துவார்கள் என்றால், இதுவரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்றாக பேசாதவர்கள், சரியான வார்த்தையை பயன்படுத்தாதவர்கள், இன்று அவர்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அல்லது யாரை காதலிக்கின்றார்களோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமும் கூட யாரை திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களிடையே இவர்கள் பேசும் அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இதை நாம் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளவு இனிதாக இருக்கும். இது அவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். அவ்வளவு நன்றாக பேசிக் கொள்வார்கள். நான் தவறாக பேசுவார்கள் என்று சொல்லவில்லை. சரியான வார்த்தையில் சரியான பொருள் ஓடும்படி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நன்றாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் திருமணத்திற்கு முன்பு அப்படி பேசிக் கொண்டார்களா என்றால் அப்படி இல்லை. இது முதலாம் காதல் மொழி அல்லது காதல் பாஷை. இரண்டாவது காதல் பாஷை என்னவென்றால், இதுவரையில் தனித்து இல்லாதவர்கள் எப்பொழுதும் யாராவது ஒருவர் இருவர் குடும்பத்தார் அனைவரோடு சேர்ந்திருந்தவர்கள் இப்பொழுது இந்த திருமண வயதிலே அல்லது காதல் செய்யும் போது இவர்கள் தனித்திருக்க இஷ்டப்படுகிறார்கள். ஏன் தனித்திருக்கிறார்கள் என்றால், தனித்திருந்து ஒருவருக்கொருவர் தனித்திருப்பார்களே, இவர்கள் என்ன செய்வார்கள்? சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இன்று அதற்கு பஞ்சமே இல்லை. அத்தனை சாதனங்கள் இன்று வந்துவிட்டது. சோ தனித்திருக்க ஆசைப்படுகிறார்கள். ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது இரண்டாவது காதல் மொழி அல்லது காதல் பாஷை. மூன்றாவதாக, இதுவரையில் நன்றாக தெரியாதவர்கள், நன்றாக உடை உடுத்தி கொள்ளாதவர்கள். அப்படி பார்த்தால்
நடை, உடை, பாவனை இந்த மூன்றிலுமே மொத்தமாக மாறிவிடுகிறார்கள். எப்படி மாறிவிடுகிறார்கள் என்றால், இதற்கு முன்னால் நடை, உடை, பாவனைகளிலே இவர்கள் அவ்வளவாக அதை பெரிதாக எடுத்துக்கொண்டவர்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் நடையாகட்டும், உடையாகட்டும், அவர்கள் பாவனையாகட்டும், அவர்கள் பேசுகின்ற விதமாகட்டும், அல்லது அவர்கள் நடந்து கொள்கிற விதமாகட்டும், இது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டு மிகவும் நன்றாக ஆங்கிலத்தில் சொல்வார்களே ரொமான்டிக் என்று, அப்படி மாறிவிடுகிறார்கள். எல்லோருமே ஹீரோயின் ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது இது மூன்றாவது காதல் மொழி அல்லது காதல் பாஷை. நான்காவதாக என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் இதுவரையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் யாரையுமே அவ்வளவு சரியாக பார்த்து கொண்டவர்கள் அல்ல, அல்லது கவனித்துக் கொண்டவர்கள் அல்ல. ஆங்காங்கே அப்படி என்று இருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே தள்ளப்படும் போது, திருமணம் அல்லது காதலிக்கும் இந்த காலகட்டத்திலே தள்ளப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் ஒருவருக்கொருவர் மிக நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள், மிகவும் நன்றாக உபசரித்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களை விட்டுவிட்டு வேறொன்றும் இவர்களுக்கு யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறது இந்த இவ்வளவு பெரிய உலகத்திலே. இதற்கு முன்னால் இந்த உலகம் அவ்வளவு பெரிதாக இருந்தது. இப்பொழுது இந்த உலகம் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர்கள் முன்னால் ஒருவருக்கொருவர் விரும்புவதை ஒருவர் மட்டுமே, அது தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லது விழித்துக் கொண்டிருந்தாலும், அதாவது ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் எல்லாமே அவருடைய நினைப்பில் தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நான்காவது காதல் மொழி அல்லது காதல் பாஷை. ஐந்தாவதாக, இதுவரைக்கும் எதையுமே செலவு செய்து எந்த பரிசு பொருளையும் வாங்காதவர்கள், கிஃப்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசு பொருட்களை வாங்காதவர்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களையும் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எதுவுமே தவறில்லை. ஆனால் இந்த வயதிற்கு, இந்த காலகட்டத்திற்கு, அல்லது திருமணத்திற்கு, அல்லது காதலுக்கு இந்த காலகட்டத்துக்கு தள்ளப்படுவதற்கு முன்னால் இந்த 5 காதல் பாஷைகளிலே அல்லது காதல் மொழிகளிலே ஒன்றை கூட பின்பற்றாதவர்கள் இப்பொழுது 5ஐயும் ஒரே சமயத்தில், ஒரே காலகட்டத்தில் இவர்கள் பின்பற்றிக் கொள்வதானால் நம்மளால் இவர்களை பார்க்க முடியாது. இவர்களை பார்க்கும் போதே நமக்கு தனியாக தெரிந்துவிடும், இவர்கள் இந்த காலகட்டத்திலே, இந்த தருணத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாமே ஒதுங்கிக் கொள்வோம். இப்பொழுது பார்த்தால் இதை ஆங்கிலத்திலே லிமரன் ஸ்டேட் என்று சொல்வார்கள். லிமரன் ஸ்டேட். உடம்பிலே உச்சந்தலையில் இந்த முடி முதல் உள்ளங்கால் கீழே தோல் வரை அந்த எல்லாமே காதல் வயப்பட்டிருக்கும் காதல் மொழியை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எதுவரைக்கும் என்று பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் இதை 3 வருடங்கள் நமது உடம்பில் நீடிப்பதற்காக வைத்திருக்கிறார். 3 வருடங்கள் இது இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய தலைமுறையிலே யாரை பார்த்தாலும் இது 3 முதல் 6 மாதங்கள் தான், அதற்கு பின் இது இருப்பதில்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் இவர்கள் தேவையில்லாமல் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுது, இப்பொழுது 5 காதல் பாஷைகளில் ஒன்று கூட இவர்களிடத்தில் இல்லை. அது கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும், ஒன்று கூட இவர்களிடத்தில் இல்லாமல் போய்விடுகின்றது. அது திருமணமான 3 முதல் 6 மாதம். ஏனென்றால் திருமணம் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எதை செய்யக்கூடாதோ எல்லாம் செய்து, எங்கே வாங்கக்கூடாத எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு, இவர்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக, இவருடைய வருமானத்திற்கு மேலாக, இவருடைய வாழ்க்கை தரத்திற்கு மேலாக இவர்கள் தானாக எல்லாவற்றையும் தற்காலிகமாக உயர்த்தி கொண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த திருமணத்தை செய்து கொண்டு, இப்பொழுது இந்த திருமணம் ஆனதற்கு அப்புறம் எனது சந்தோஷத்திற்கு எனது மனைவிதான் காரணம் என்று கணவன் முடிவெடுப்பதும், மனைவி எனது கணவன் தான் காரணம் எனது சந்தோஷத்திற்கு என்று மனைவி முடிவெடுப்பதும் எப்படி சரியாக இருக்கும்? ஆனால் இங்கே கணவனின் சந்தோஷத்திற்கும் மனைவியின் சந்தோஷத்திற்கும் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதுவரையில் யாருமே கண்டிராத, யாருமே சொல்லாத ஒரு உண்மையை இன்று பரிசுத்த வேதாகமம் நமக்காக விளக்கி சொல்லி இருக்கின்றது. இது இங்கே அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய பத்திரிகையிலே 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனமே இது. 5ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே முதல் பாகம் மாத்திரம் நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:22 வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால்,
கலாத்தியர் 5:22. இங்கே ஆவியின் கனியோ, உங்களுக்கு தெரியும் ஆவியின் கனிகள் 9 என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த மூன்றையும் ஆவிக்குரிய கனிகளாக இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே. இது திருமணத்தில் எப்படி சம்பந்தப்படும் என்று நீங்கள் கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு மிகவும் எளிதாக விளக்குகிறேன். மூல பாஷைகளிலே சென்று இதை நாம் பார்த்தால், இங்கே சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தோஷம் என்பது என்ன, யார் கொடுக்கிறார்கள் என்றால், இது ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் 9 சந்தோஷமும் ஒன்றாக இருக்கிறது. இங்கே ஆவி என்பது இருக்கிறதே, ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, இது பரிசுத்த ஆவியையே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான தேவனாக இருக்கிற ஆண்டவரையே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இங்கே இந்த ஆவிக்கு மூல பாஷையிலே என்ன பொருள் என்று பார்த்தால் நாம் மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகிறோம். இங்கே ஆவி என்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஸ்பிரிட் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. இதற்கு கிரேக்க பாஷையிலே நியூமா என்பார்கள். நூமா கிடையாது, நியூமா நியூமா என்பார்கள். இந்த நியூமா என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், இது அஸ்திவாரம் அல்லது ஆதாரம் என்று பொருள். The Holy Spirit is the source of your love, joy and peace. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான தேவனே மனிதனுடைய ஒவ்வொருவருடைய அன்புக்கும் அல்லது காதலுக்கும், சந்தோஷத்திற்கும், அமைதிக்கும், நன்றாக சமாதானத்துக்கும் இங்கு அடிப்படை அல்லது ஆதாரம் அல்லது எங்கே இருந்து இந்த அன்பு, எங்கே இருந்து இந்த சந்தோஷம், எங்கே இருந்து இந்த சமாதானம் வருகிறது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அது ஆவிக்குரிய தேவனிடத்தில் மட்டுமே இது கிடைக்கிறது என்பது இந்த வசனத்தின் பொருளாக இருக்கிறது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய கனிகளிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும் ஆவிக்குரிய தேவன், நமது தேவனே இதற்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் மாத்திரமே இதை கொடுக்க முடியும். அதனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது யார்? ஆவிக்குரிய தேவன், நமது தேவன், யெகோவா தேவன். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த சந்தோஷத்தை, அன்பை, அவ்வாறே சமாதானத்தை மீண்டும் 9 கனிகளையும் கொடுப்பதற்கு இங்கு ஆதாரமாக இருக்கிறது. எங்கே இருந்து இது வருகிறது என்றால், ஆண்டவரிடமிருந்து இது வருகின்றது என்பதற்கு இங்கு இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக அடிப்படையாக எடுத்து கொண்டு வாசிக்க வேண்டும். இங்கே கணவன் மனைவியிடம் சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது, மனைவி கணவனிடம் சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இங்கு என்ன நடக்கின்றது? அவர்கள் எடுக்க வேண்டிய சந்தோஷம் பரிசுத்த ஆவியான தேவனிடமிருந்து அது கிடைக்கின்றது. இப்பொழுது இந்த பொய்யான கட்டுக்கதையை நம்பி நாம் என்ன ஏமாந்து விடுகிறோம்? கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும் ஏமாந்து போய் இங்கே என்ன நடக்கின்றது? ஒருவருக்கொருவர் அன்பையும் காதலையும் இழந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியான வாழ்க்கை அல்ல. ஏன் இப்படி நடக்கிறது என்று பார்த்தால், இங்கே காரணம் என்னவென்றால், திருமண காலகட்டத்திலே அல்லது காதல் வயப்பட்டு இருக்கும் போது இங்கே என்ன நடக்கின்றது? 5 காதல் மொழிகளும் 5 காதல் பாஷைகளும் ஒரே சமயத்தில் நாம் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் தேவையில்லாமல் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு தான் இந்த ஏமாற்றத்தை கொடுக்கின்றது. என்ன நினைத்து விடுகிறோம்? அந்த காலகட்டத்தில் தள்ளப்படும் போது வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருந்துவிடும் என்று ஒரு தவறான எதிர்பார்ப்பை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இங்கு உண்மையான காதல் கணவனுக்கு மனைவியிடம் இல்லை, மனைவிக்கு கணவனிடம் இல்லை. இது உண்மையான அன்பு, காதல், சந்தோஷம் எல்லாமே ஆவிக்குரிய கனிகளிலே பரிசுத்த ஆவியான தேவனிடமே, நம்முடைய தேவனிடமே இது இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்ளலாம். ஆகையால் இங்கே உண்மையான கணவன் மனைவி இவர்கள் இடையே வரக்கூடிய உண்மையான சந்தோஷம் எங்கே வேண்டும் என்றால்
பரிசுத்த ஆவியான தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். இவர்களுக்கு அந்த உண்மையான சந்தோஷம் வேண்டும் என்றால் இவர்கள் பரிசுத்த ஆவியான தேவரை தங்களது வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியினால் இவர்கள் ஒவ்வொருவரும் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 4வது பொய்யான கட்டுக்கதை. திருமணமானதற்கு அப்புறம் கணவனும் மனைவியும் 4வது பொய்யான கட்டுக்கதையில் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்று பார்த்தால், இங்கே ஆண் பெண் உடலுறவு என்பது அவ்வளவு முக்கியமானது அல்ல என்பதுதான். இதை சாதாரணமாக ஆண்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 4வது பொய்யான கட்டுக்கதை திருமணமானதுக்கு அப்புறம் கணவன் மனைவியிடையே இருக்கும் 4வது பொய்யான கட்டுக்கதை என்னவென்றால், திருமணம் ஆனதற்கு அப்புறம் கணவன் மனைவி இடையே இருக்கும் உடலுறவு அவ்வளவு முக்கியமானது அல்ல என்பதுதான் இந்த பொய்யான கட்டுக்கதை. அப்படி என்றால் திருமணம் ஆனதற்கு அப்புறம் கணவன் மனைவியிடையே உடலுறவு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இங்கே கட்டுக்கதை, பொய்யான கட்டுக்கதை என்ன? உடலுறவு அவ்வளவு முக்கியமானது அல்ல என்று சாத்தான் இங்கே ஏவி விட்டிருக்கிறான் ஒரு பொய்யான கட்டுக்கதை. என்னவென்று பார்ப்போம். இதை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தால், நன்றாக கவனியுங்கள். இந்த திருமணம் ஆனதற்கு அப்புறம் கணவன் மனைவியிடம் உடலுறவு கொள்வதும் மனைவி சொந்த கணவனிடம் உடலுறவு கொள்வதும் இது ஆண்டவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இது ஆண்டவன் ஏற்பாடு செய்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ஆண்டவன் மனித வர்க்கத்திலே ஆண்டவர் வைத்த விஷயமாக இருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நான் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். இதற்கு அடிப்படையாக இருக்கும் வசனங்கள் அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்கள் நான் படிக்கின்றேன். அப்பொழுது நாம் தெள்ள தெளிவாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார்? கணவன் மனைவியுடைய உடலுறவு என்பது முக்கியமாக ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை முதலிலே நாம் ஆதிகாண்டத்திலேயே பார்ப்போம். கணவன் ஆதாம் ஏவாள் இருவரையும் படைத்து விட்டு ஆண்டவர் சொன்னது, நீங்கள் உங்கள் மனித வர்க்கத்தை பெருக பண்ணுங்கள் என்றார். இது ஆண்டவர் கொடுத்தது. இதை யாருமே மறுக்க முடியாது. இப்பொழுது நான் வாசித்து காமிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது வசனம். 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அப்போஸ்தலராகிய பவுல் இதை தெளிவாக கூறியிருக்கிறார். இது திருமணம் ஆகாத தனித்திருக்கின்ற ஆண் பெண்ணுக்கு இது சொல்லப்பட்டது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இவர்கள் திருமணம் ஆகாமல் ஆண்டவரின் ராஜ்யத்திலே வந்து விசுவாசிகளாக ஆண்டவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இவர்கள் வரும்போது, இங்கே திருமணம் ஆகாமல் அப்படியே இருந்தார்கள் என்றால் இவர்கள் அப்படி இருப்பது நலம் என்று, இதற்கு முன்னால் வசனங்களை பார்த்தால் அப்படி இருப்பது நலம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அவரையே அவர் உதாரணமாக காட்டியிருக்கிறார். அப்படி இருப்பது நலம். ஆனால் அவர்களால் அதை அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் நல்லது என்று சொல்லியிருக்கிறார் என்றால், திருமணம் செய்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்கள் உடலின் இச்சையை தனித்துக் கொள்ளாமல் அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தவறான வாழ்க்கையில் போகிறதை காட்டிலும், நீங்கள் திருமணமாகி உங்கள் சொந்த கணவரிடம் சொந்த மனைவியிடம் நீங்கள் அந்த உடலின் இச்சையை, சரீரத்தின் இச்சையை நீங்கள் தனித்துக் கொள்ளுங்கள். இது எவ்வளவோ நல்லது என்று அங்கே சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நன்றாக கவனிங்கள். இந்த 1 கொரிந்தியர் 7:9 இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் படித்து புரிந்து கொண்டோமானால் மிகவும் ஏதுவாக இருக்கும். இப்பொழுது நான் அதை வாசிக்கின்றேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்போஸ்தலராகிய பவுல் இதை எழுதுகிறார். ஒரு புருஷர், ஒரு ஆண்மகன் ஸ்திரீயை, ஒரு பெண்மகளை தொடாமல் இருப்பது, அதாவது
கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது அல்லது கல்யாணத்துக்கு கல்யாணத்திற்கு முன்னால் உடலுறவு வைத்துக் கொள்ளாமல் ஸ்திரியை தொடாமல் ஒரு பெண்மணியை தொடாமல் இருப்பது எவ்வளவோ நல்லது என்று எழுதிவிட்டு, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். வேசித்தனம் இங்கே என்ன நடக்கிறது என்றால், கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு அப்புறமும் என்ன செய்கிறார்கள்? வேசித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது கொரிந்தியர் சபைக்கு எழுதிய ஒரு கடிதம். இங்கே வேசித்தனம் மிகுந்த மிகவும் அதிகமாக இருக்கிறபடினால், ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை கல்யாணம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு, ஒரு பெண்மகள் ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் கணவன் மனைவியாக இருங்கள். உங்களுடைய உடலின் இச்சைகளை நீங்கள் கணவன் மனைவியாக தனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலே வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏனென்று ஆங்கிலத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், 1 கொரிந்தியர் 7:3 the husband should fulfill his wife's sexual needs and the wife should fulfill her husband's needs. இது என்ன சொல்லுகிறது என்றால், கணவன் என்பவன் மனைவியினுடைய உடலுறவு அந்த இச்சைகளை உடலின் இச்சைகளை தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வாறே மனைவி தன் சொந்த கணவனுடைய உடலுறவு வைத்துக் கொண்டு உடலின் இச்சையை தீர்க்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்பது இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக 4வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனைவியின் உடல் முழுவதும் கணவனுக்கு சொந்தமாக இருக்கிறது, கணவனின் உடல் முழுவதும் மனைவிக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி உடல் இச்சையினால் நீங்கள் இருக்கும் பொழுது கணவன் மனைவியாகி திருமணமாகி கணவன் மனைவியாகி அதை தனித்துக் கொள்ளுங்கள். அதை தனித்துக் கொண்டு கொஞ்ச காலம் கொஞ்ச சமயம் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த உணர்வுகளே இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபிக்கலாம். மறுபடியும் இந்த உணர்வுகள் வரும்போது நீங்கள் கணவன் மனைவியாக இந்த வாழ்க்கையை தொடரலாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்கள் செய்து கொண்டால் சாத்தானின் அம்புகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். சாத்தானின் மோசத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். சாத்தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே தவறான வழியில், அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு உண்மையான ஆண்டவரை தொழுவதற்கு ஜெபிப்பதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பீர்கள் அல்லது தவறு செய்தவர்களாக இருப்பீர்கள் என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதனால் நன்றாக கவனித்து பார்த்தால், திருமணம் ஆனதற்கு அப்புறம் கணவன் மனைவியிடையே உடலுறவு என்பது மிகவும் மிகவும் முக்கியம். இங்கே சாத்தான் கட்டிய பொய்யான கட்டுக்கதை என்றால், திருமணம் ஆனதற்கு அப்புறம் கணவன் மனைவியிடையே உடலுறவு அவ்வளவு முக்கியமானது இல்லை என்று சாத்தான் ஒரு பொய்யான கட்டுக்கதையை கட்டியிருக்கிறான். இது கிறிஸ்தவர்களாகிய தேவனாகிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை இது. அதனால் இது கணவன் மனைவியிடையே கணவன் சொந்த மனைவியிடையே வைத்துக் கொள்ளும் உடலுறவு மிகச் சரியானது. இது தவறில்லை. இங்கே பார்த்தால் உடலுறவு இல்லாத ஒரு திருமணம் அது அன்போ காதலோ இல்லாத திருமணமாகத்தான் இது அமையும். அதனால் இந்த பொய்யான கட்டுக்கதையை யாரும் நம்ப வேண்டாம். இப்பொழுது 5வது பொய்யான கட்டுக்கதையை சாத்தான் ஏவி விட்டதை நாம் பார்த்தால், இங்கே மிகவும் சரியான வகையில கூற வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்துவ திருமணம் என்பது விவாகரத்து என்பதற்கான சாத்திய கூறுகளிலிருந்து விடுபட்டது. அப்படி என்றால், ஒரு கிறிஸ்துவ திருமணம் என்பது விவாகரத்து நடக்கவே நடக்காது என்ற ஒரு பொய்யான கட்டுக்கதையை சாத்தான் ஏவி விட்டிருக்கிறான். இதை கிறிஸ்தவர்களாகிய நாம், நமது சகோதர சகோதரிகள் இதை பின்பற்றி கொண்டு இவர்கள் மெத்தனமாக இருந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. திருமணம் என்பது, அந்த திருமணத்திலே கணவனும் அந்த திருமணத்தை கட்ட வேண்டும், மனைவியும் அந்த திருமணத்தை கட்ட வேண்டும். கணவன் மனைவி இருவரும் அதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். திருமணத்தை கட்ட வேண்டும்.
கணவன் மனைவி இருவரும் அவர்கள் திருமணத்தை கட்டிக்கொண்டே அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேவை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. திருமணத்தை கட்டுவதென்றால் எப்படி என்று பார்த்தால், நல்ல திருமணம் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் சில வேலைகளை செய்ய வேண்டும். என்ன வேலைகள் என்று பார்த்தால் நன்றாக கவனியுங்கள். கணவன் மனைவி இந்த திருமண வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் வருவதுதான். ஏனென்றால் இங்கே புரிந்து கொள்வது என்பது சரியாக இல்லை என்றால் இங்கு சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்றால், கணவன் மனைவி இந்த திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு எதிராக ஏதாவது தவறு செய்திருந்து அது தவறு என்று தெரிந்ததற்கு அப்புறம் கணவன் மனைவியிடம் சென்று என்னை மன்னித்துக்கொள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அல்லது தெரிந்தே செய்துவிட்டேன் என்று இங்கே மனைவியிடம் சென்று கூற வேண்டும். மனைவியும் தெரியாமல் செய்ததை அல்லது தெரிந்து செய்திருந்தாலும் அதை உணரும் போது, அது உண்மை விளங்கப்படும் போது இங்கே கணவனிடம் மன்னிப்பு கோருவதாக இருக்க வேண்டும். மன்னிப்பு கோரும் போது அங்கே சமாதானம் நடைபெறுகிறது. அந்த சமாதானத்தில் காதல், அன்பு மீண்டும் உயிர் பெறுகிறது. இது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒருவருக்கொருவர் மனைவி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மிகவும் காதல் வயப்பட்டிருக்கிறீர்கள், மிகவும் அன்பாக இருக்கும் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மனைவி ஏதாவது தவறு செய்தால் கணவன் மன்னிக்க கூடியவராக இருக்க வேண்டும். மனைவி ஏதாவது தவறு செய்தால், சிறிதோ பெரிதோ தவறு செய்தால் மன்னிக்க கூடியவராக, இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறாகவே கணவன் மனைவி திருமணமானதுக்கு அப்புறம் வாழும் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பெரிய கேள்வி கணவன் மனைவியிடம் கேட்க வேண்டும். மிகவும் பெரிய விஷயம். கணவன் மனைவியிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். மனைவி கணவனிடம் ஏதாவது ஒரு பெரிய கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். கணவன் மனைவியிடம் கேட்டால் மனைவி அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். மனைவி கணவனிடம் கேட்டால் கணவனும் அதை பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை வருவதற்கு முன்பே கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கையில் நடுவிலே அவர்கள் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் கணவன் இந்த கேள்வி மிகவும் பெரிய விஷயம், இதை நான் என் மனைவியிடம் கேட்டால் அவள் தவறாக எடுத்துக் கொள்வாள், கோபித்துக் கொள்வாள், அது செய்வாள், இது செய்வாள், இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். என்றால் நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள். உங்களுடைய அந்த மாதிரி சிறிது பெரிதாக எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரது கடமையிலும் பங்கு பெறுபவர்களாக இருக்க வேண்டும். அது சிறிதாகட்டும் பெரிதாகட்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இல்லாத வாழ்க்கை என்ன நடக்கும் என்றால், சாதாரணமாகவே நன்றாக கவனிங்கள், சாதாரணமாகவே கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ இப்படியான ஒரு தூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்திலே கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படியாக தோன்றும். எப்படி? இதுவரை இவருடன் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று மனைவிக்கு தோன்றும், அல்லது கணவனுக்கு இவளிடத்திலே இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று தோன்றிவிடும். ஒருவருக்கொருவர் பேசாத வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளாத வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் காதலிக்காத வாழ்க்கை, இது இப்படியாக முடிந்துவிடும். சாதாரணமாக பெண்மணிகள் என்ன செய்வார்கள்? திருமணத்திற்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரமாக வெளிப்பட மாட்டார்கள். ஏதாவது இருந்தால் மனதிலே வைத்துக் கொண்டு அப்படியே அழுத்தி 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 வைத்துக் கொள்வது அவருடைய பழக்கம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் இதை சமாளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. நீங்கள் சமாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களை சமாளிக்க சொல்லவும் இல்லை. எப்பொழுது என்ன வருகிறதோ அதை மனைவியாக இருந்தால் கணவனிடம், கணவனாக இருந்தால் மனைவியிடம் அப்பொழுதே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். அதுதான் இங்கே முக்கியமாக கருதப்பட வேண்டும். என்ன நடக்கும் என்றால், ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்களுடைய அன்பு காதல் எல்லாமே பறந்துவிடும். நீங்கள் நினைப்பதற்கு முன்னாலே ஒருவருக்கொருவர், மனைவியானவள், உதாரணத்துக்காக சொல்கிறேன், மனைவியானவள் இவருடன் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கப்புறம் கணவன் என்ன சொன்னாலும் மனைவி கேட்க மாட்டாள். அவ்வாறாகவே கணவன் இவளோடு வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கப்புறம் மனைவி
எவ்வளவு இறங்கி வந்தாலும், என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இங்கே போதும் என்று முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே நடக்காது. இப்படியாக என்ன நடக்கிறது இங்கே? ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இன்று விவாகரத்து என்பது சதவிதத்திலே பார்த்தால், இந்த சதவிகிதம் உலகில் வெளியிலே அந்நியர்கள் இருக்கிறார்களே, அந்நிய ஜனங்கள், இவர்களிடம் இருப்பதை விட இன்று கிறிஸ்தவர்களின் மத்தியிலே இந்த சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சபைகளிலே கிறிஸ்தவர்களையே இது அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்களின் மன வாழ்க்கையிலே விவாகரத்து என்பது சாதாரணமாக நடைபெறாது என்று யோசிக்க வேண்டாம், நடைபெறும். அப்படி நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால், இங்கே கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் இருவர்கள் ஒருவருக்கொருவர் அவருடைய திருமணத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இணைந்து கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே இணைந்து கட்ட வேண்டும். இது 5வது பொய்யான கட்டுக்கதை. இப்படி பார்த்தால் 8வது கட்டளையாக, திருமணத்தின் 10 கட்டளைகளில் 8வது கட்டளையாக இங்கே நாம் சொல்வது, கணவன் மனைவி திருமணத்திற்கு அப்புறம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவருடைய காதலையும் அன்பையும் திருடக்கூடாது என்பதுதான். அப்படி என்றால் கணவன் மனைவிக்கே சொந்தமான காதலையும் அன்பையும், மனைவி கணவனுக்கே சொந்தமான காதலையும் அன்பையும் இன்னொருவருக்கோ அல்லது இன்னொன்றுக்கோ கொடுக்க கூடாது என்பதுதான் 8வது கட்டளையாக இருக்கிறது. அப்படியாக பார்த்தால் இன்று நாம் தியானித்ததில் கணவன் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி இவர்கள் 2 பேருக்கு இடையே பொய்யான வாழ்க்கை, பொய் சொல்லும் வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரகசியங்கள் ஒருவருக்கொருவர் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறாகவே இந்த உலகத்திலே சாத்தான் ஏவி விடப்பட்ட ஒரு 5 பொய்யான கட்டுக்கதைகளின் மேலே அவருடைய வாழ்க்கையை கட்டக்கூடாது. அது என்ன என்று பார்த்தால், பெற்றோர்களாக இருப்பதுதான் முதன்மையான கடமை என்பது முதலாம் கட்டுக்கதை. முதன்மையான கடமை என்பது அவர்கள் கணவன் மனைவியாக இருப்பதுதான். 2வது கட்டுக்கதை இணையான வாழ்க்கை. கணவன் அவருடைய வழியில் போவது, மனைவி அவருடைய வழியில் போவது. இது ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. கட்டுக்கதை இணையாக வாழ்வது என்பது அது கட்டுக்கதை. 3வதாக கணவனின் சந்தோஷத்திற்கு மனைவிதான் பொறுப்பு, மனைவியின் சந்தோஷத்திற்கு கணவன் தான் பொறுப்பு என்ற கட்டுக்கதை அல்ல. இங்கு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எந்த மனிதனாகட்டும் அவர்களின் சந்தோஷத்திற்கு பரிசுத்த ஆவியான நமது தேவனாகிய கர்த்தரே பொறுப்பாக இருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தராகிய தேவனையே, இயேசு கிறிஸ்துவையே நமது வாழ்வில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். 4வது பொய்யான கட்டுக்கதை, கணவன் மனைவி இருவருக்கு இடையே நடைபெறும் உடலுறவு அவ்வளவு முக்கியமானது அல்ல என்பது 4ஆம் கட்டுக்கதை. இங்கே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நடக்கும் உடலுறவு என்பது முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5வது கட்டுக்கதையாக, கிறிஸ்தவ திருமணங்கள் விவாகரத்து வரை போவதில்லை என்பதுதான். இங்கே கிறிஸ்தவ திருமணங்களாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அந்த திருமணத்தை கட்டாவிட்டால், அதை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே வைக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவிலே வளர விடாவிட்டால் அதுவும் விவாகரத்திலே தான் போய் முடியும். விவாகரத்தில் போய் முடியாமல் இருக்க வேண்டும் என்றால் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவர்களுடைய திருமணத்தை ஒருவருக்கொருவர் கட்ட வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவிலேயே கட்ட வேண்டும் என்பதுதான். ஆக இன்றைக்கு நாம் 9வது கட்டளையும் திருமணத்தின் 8வது கட்டளையும் நாம் தியானித்திருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.